இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தூதர் பேதுரு அவர்களுடைய தலைமை பீடத்தினுடைய விழாவை தான் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பேதுருவனுடைய தலைமை பீடம் என்றால் திருத்தூதர் பேதுருவுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களுடைய தலைமை திருத்தூதராகவும் அதே நேரத்தில் ரோமி நகரத்தினுடைய ஆயராகவும் கிறிஸ்தவருடைய தலைவராகவும் நியமித்த அந்த ஒரு நாளை நினைவு கூறுகிற ஒரு விழாவாகத்தான் இந்த விழாவை இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அகில உலக கிறிஸ்தவர்களுடைய தலைவராக அறியப்படுகிற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, தொடர்ந்து இது 5வது நாளாக நான் உங்களிடம் அவருக்காக ஜெபிக்க மன்றாடி கொண்டிருக்கிறேன். ரோம் நகரத்தில் இருக்கிற ஜெமெல்லி என்று சொல்லப்படுகிற மருத்துவமனையில் 5 நாட்களாக அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவருடைய நிலை இப்பொழுது மிகவும் கிரிட்டிக்கலான ஒரு நிலை என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய நிலை ரொம்பவும் கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது. ஆகவே அவருக்காக, அவருடைய உடல்நலத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, 2013 திருத்தந்தை பிரான்சிஸ் பதவியேற்றார். இந்த 12 ஆண்டுகளில் கத்தோலிக்க திருச்சபையை எந்த அளவுக்கு அவர் வழிநடத்தி இருக்கிறார், தூய ஆவியானவருடைய துணையோடு எந்த அளவுக்கு கத்தோலிக்க திருச்சபையை உலகத்தின் மனசான்றாக அவர் மாற்றி இருக்கிறார் என்பது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆகவே இந்த நாளில், இந்த விழா நாளில் அவருக்காக ஜெபித்து அவரில் இறைவன் ஒரு மிகப்பெரிய புதுமையை நிகழ்த்த வேண்டும் என்று அவருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பேதுரு அவர்களுடைய தலைமை பீட விழா என்பது திருச்சபையினுடைய தொடக்க காலத்திலிருந்து இந்த விழா கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், திருச்சபையினுடைய வரலாற்றில் பார்க்கிற பொழுது இயேசுனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு மற்றும் விண்ணேற்றத்திற்கு பிறகு பெந்தகோஸ்தே பெருவிழாவுக்கு அடுத்த நாளில் இருந்து திருத்தூதர்கள் உலகின் பல எல்லைக்கு கிறிஸ்துவை அறிவிக்க சென்றார்கள். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் திருத்தூதர் பவுலுடைய மனமாற்றத்திற்கு பிறகு கிறிஸ்துவின் செய்தி ரோமை அரசிற்கு கொண்டு செல்லப்பட்டது. தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி வேத கலாபனையில் பல கிறிஸ்தவர்களை கொன்றொழித்தார்கள். இருந்தாலும் இந்த வேத சாட்சிகளுடைய இரத்தம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய வித்து என்று சொல்லுகிற அளவுக்கு விசுவாசம் மென்மேலும் பரவ தொடங்கியது. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் ரோம் நகரத்தினுடைய பேரரசனாக இருந்த கான்ஸ்டன்டைன் என்பவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான், திருமுழுக்கு பெறுகிறான். அதற்கு பிறகு கிறிஸ்தவ மறை என்பது ரோமை அரசனுடைய ஒரு மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு தன்னுடைய பாதுகாப்பையும் தன்னுடைய உதவியையும் அந்த ரோமை அரசர்கள் கத்தோலிக்க திருச்சபைக்கு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு தான் கத்தோலிக்க திருச்சபை ரோம் நகரத்தை தலைமையிடமாக கொண்டு இன்றளவும் இயங்கி வருகிறது என்பதுதான் வரலாற்று உண்மை. ஆகவே இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமை சீடராகவும் ரோம் நகரத்தின் ஆயராகவும் மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரத்துல நமது ஆண்டவர் இயேசு முதலில் ஒரு கேள்வியை கேட்கிறார், என்னை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. அதற்கு பதிலாகத்தான் இறைவாக்கினர்களுள் முக்கியமான ஒருவர், எலியா என்று ஒருவர், அப்படி என்று மக்கள் இறைவாக்கினர் என்று தான் சொல்லுகிறார்கள் அப்படி என்று திருத்தூதர்கள் பதிலளிக்கிறார்கள். கடைசியாக இயேசு அவர்களிடத்தில் நேரடியாக ஒரு கேள்வியை கேட்கிறார். சரி, மக்கள் சொல்வது இருக்கட்டும், என்னோடு நீங்கள் இந்த 2-3 வருடங்கள் பழகுகிறீர்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்ன உடனேயே முதலில் பதிலளித்தவர் தான் திருத்தூதர் பேதுரு. கோபக்காரர் அல்லது சட்டென்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அப்படி என்று மற்றவர்களால் கருதப்பட்ட திருத்தூதர் பேதுரு இயேசுவை பார்த்து, நீரே கிறிஸ்து, நீரே மீட்பர், நீரே மெஸ்ஸியா, 3 நற்செய்தியிலும் இருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு நான் இப்பொழுது பயன்படுத்துகிறேன். இதை சொல்லிட்டு நீரே வாழும் கடவுளுடைய மகன் அப்படி என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீட்பர் என்றும் கிறிஸ்து என்றும் கடவுளுடைய ஒரே திருமகன் என்றும் அறிக்கையிட்ட அடுத்த கணமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, பேதுரு, நீ ஒரு பாறை. பாறை என்பது விசுவாசத்தின் பாறை. பாறை என்பது திருத்தூதர் பேதுருவை குறிக்கிறது. இந்த விசுவாச பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை நான் கட்டுவேன் அப்படி என்று சொல்லி விண்ணகத்தின் திறவுகோலை அவருடைய கையில் ஒப்படைத்து, மண்ணகத்தில் நீ அனுமதிப்பதையெல்லாம் விண்ணகத்திலும் நான் அனுமதிப்பேன் அப்படி என்று கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமை பீடத்தை
தலைமைத்துவத்தை பேதுருவுக்கு கொடுத்த இந்த ஒரு நாளைத்தான் இன்றைக்கு விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த விழாவினுடைய வரலாற்று பின்புலம் என்ன என்பதை உங்களால் இப்பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரம் என்பது அவருடைய தாட்சியான விசுவாச வாழ்க்கையில தான் நமக்கு வெளிப்படுகிறது. தாட்சியோடும் எளிமையோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் கிறிஸ்தவர்களை வழிநடத்தி பிறகு மிக தாட்சியோடு இயேசுவுக்காக மறைசாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு மரித்தவர் தான் திருத்தூதர் பேதுரு. அந்த தலைமைத்துவத்தினுடைய இன்றைய வழித்தொன்றலாக இருப்பவர் தான் நம்முடைய வாழும் திருத்தந்தை பிரான்சிஸ். திருச்சபையினுடைய அதிகாரம் என்பது மக்களுக்கான பணிக்காக அது பயன்படுத்த வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்கள், பொறுப்பில் இருப்பவர்கள் தாட்சியோடும் எளிமையோடும் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி என்பதற்கான உதாரணம் தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 2013. அந்த ஆண்டு நான் ரோம் நகரில் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து கொண்டிருக்கிற ஒரு காலம். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாதங்களில் அவரை பற்றின நிறைய செய்திகள் வந்தது. அதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வழக்கமாக திருத்தந்தையர்களுக்கான அரண்மனை போன்ற ஒரு இல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் கடைசி வரையில் இன்றளவும் அந்த அரண்மனை மாதிரியான அந்த கட்டிடத்தில் அவர் தங்கவே இல்லை. மார்த்தாஸ் ஹவுஸ் என்று சொல்வார்கள். அதாவது கெஸ்டா வர ஆயர்களுக்கான ஒரு இல்லம் இருக்கு. அந்த இல்லத்துல தான் திருத்தந்தை பிரான்சிஸ் இன்றளவும் இருக்கிறார். திருத்தந்தையர்கள் ஒரு தனியான இடம், தனியான சாப்பாட்டு அறை, தனியாக உறங்குவதற்கான இடம் அதெல்லாம் ஒதுக்கிட்டு மற்ற குருக்களோடு ஒன்றாக, மற்ற ஆயர்களோடு ஒன்றாக தான் திருத்தந்தை பிரான்சிஸ் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவர் இரவு உறங்கி விட்டு காலையில எழுந்து வெளியில வருகிற நேரத்தில் அவருடைய அறைக்கு வெளியே இந்த சுவிஸ் கார்டு என்று சொல்லப்படுகிற திருத்தந்தையர்களுக்கான பாதுகாப்பு வீரர்கள் அவருடைய அறைக்கு வெளியே 24 மணி நேரம் காவல் காப்பார்கள், அவருக்கு துணை இருப்பார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் வெளியிலே பார்த்த உடனேயே ஒரு பாதுகாப்பு அதிகாரியை பார்த்துட்டு, எதுக்காக இங்க நிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல, எங்களுடைய டியூட்டி இது, இரவு முழுவதும் உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படி என்று சொன்ன உடனேயே திருத்தந்தை அவரை பார்த்து, நைட்டு ஃபுல்லாவா நீங்க நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னு அவர் ரூமுக்குள்ள போய் ஒரு சேர் எடுத்துட்டு அந்த பாதுகாப்பு அதிகாரிக்கு கொடுத்தார். அந்த பாதுகாப்பு அதிகாரி, ஐயோ நாங்கள் இதெல்லாம் உட்காரக்கூடாது, எங்களுடைய கடமை உங்களை பாதுகாக்க வேண்டியது அப்படின்னு சொன்னாராம். மிகுந்த மனவேதனையோடு திருத்தந்தை அந்த இடத்தை விட்டு சென்றாராம். எதுக்காக நைட்டு ஃபுல்லாக நீங்கள் நிற்கணும் அப்படி என்று சொல்லிட்டு போனதாக அவரை பற்றின ஒரு குறிப்பு ஒன்று இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அதிகாரத்தில் மேலே செல்ல 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 தாட்சியும் பொறுமையும் எளிமையும் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. கத்தோலிக்க திருச்சபையில் தலைமை பீடத்தில் இருக்கிற திருத்தந்தையர்கள் தாட்சியோடும் எளிமையோடும் இருப்பது போல இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற ஆயர்கள், எங்களை போன்ற குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் எல்லோருமே தாட்சியோடும் எளிமையோடும் இருந்து இயேசுவை எல்லோருக்கும் நம்முடைய வாழ்வால் அறிவிக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.